ரொம்ப நல்ல விஷயம். இந்த வட்டியில்லா கடன் அப்படிங்கிறது கிராமப்புற பெண்கள் சிறு தொழில்கள் தொடங்கி தங்களது சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு மிகப்பெரிய பொருளாதார கருவியா செயல்படும். நீங்க சொல்றது புரியுது. ஆனா பெண்கள தாண்டி அவங்க மாணவர்களையும் இளைஞர்களையும் ஈர்க்க வச்சிருக்க திட்டங்கள் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களின் தாயார்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்னு ஒரு அறிவிப்பு இருக்கு. எனக்கு இதுல ஒரு கேள்வி. மாணவன் பள்ளிக்கு செல்றதுக்கு எதற்காக தாயின் கையில பணத்தை கொடுக்கணும்? இது எப்படி வேலை செய்யும்? இது ஒரு நல்ல கேள்வி. உலகளாவிய அளவில கல்வியலாளர்கள் நிபந்தனைக்கு உட்பட்ட பணப்பரிமாற்றம், அதாவது கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்துவாங்க. ஓ, இது ஏற்கனவே உலகம் முழுக்க இருக்கிற ஒரு மாடல் தானா? ஆமா, ஒரு மாணவனோட கையில பணத்தை கொடுப்பதையோ அல்லது தந்தையின் கையில கொடுப்பதையும் விட தாயின் கையில அந்த நிதியை கொடுக்கும்போது அது அந்த மாணவனின் கல்விக்கும் குடும்பத்தின் ஊட்டச்சத்து மேம்பாட்டிற்கும் நேரடியாக செலவிடப்படுகிறது என்று பல ஆய்வுகள் உறுதியா கூறுது. அது யதார்த்தமான உண்மைதான். அம்மாக்கள் எப்பவுமே குழந்தைங்களுக்கு தான் முதல்ல செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பா. குடும்ப வறுமை காரணமா ஒரு குழந்தைய பள்ளிக்கு அனுப்பாம வேலைக்கு அனுப்புற நிலைய இந்த 15,000 ரூபாய் தடுத்து நிறுத்தும். இது மாணவர்களோட இடைநிற்றல, அதாவது டிராப் அவுட் ரேட்டை பெருமளவு குறைக்கும் ஒரு நுட்பமான இயந்திர முறையா செயல்படும்.